நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும் சுவாமி, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை கொடுக்கும் பொழுது அதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரே காத்துக்கொள்ளும். தொடக்க முடிவு வரை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, வேதத்தில் பெயர் அறியப்படாத நல்ல குணங்களை உடைய 5 பெண்கள். நிறைய பேருடைய பெயர்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பெண்களுடைய பெயர்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுடைய செயல்கள், குணநலன்களை நாம் அறியலாம். அப்படி நாம் அறியக்கூடிய பெண்களாக 5 பெண்களை நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் புருஷனை குறித்து இவ்வாறு கூறுகிறாள். எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் தன் புருஷனை குறித்து இவ்வாறு கூறுகிறாள். 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4:1 பின்பகுதியில், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். அப்போ கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் நடப்பானானால் கர்த்தர் அவனுக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார் என்று நாம் பார்க்கும் பொழுது 128ஆம் சங்கீதத்தில் அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவள் பிள்ளைகள் அவள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரன் இறந்து போயிட்டான். அவனுடைய மனைவி இப்பொழுது கடனில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுடைய கடன்காரர்கள் வந்து அவளுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்குவதற்காக வந்து விட்டார்கள். அப்போ அவள் என்ன செய்கிறாள்? முதலாவது எலிசா தீர்க்கதரிசியை தேடி ஓடி வருகிறாள். தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறாள். வந்து அவனிடத்தில் எல்லா விஷயங்களையும் கூறுகிறாள். அதுபோல் நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நாம் தேவனை நோக்கி ஓடி வருகிறவர்களாக இருக்க வேண்டும். வந்து அவர் சமூகத்தில் நம்முடைய கஷ்டங்களை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் என்ன கேட்கிறார்? எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கேட்கப்படுகிறது. 2ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 4:2, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமில்லை. எல்லாம் போச்சு, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்ற உண்மையை எலிசாவிடம் அவள் கூறுகிறாள். உடனே எலிசா என்ன சொல்கிறான்? நீ போய் அயலகத்தார் இடத்துலலாம் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு அதில் இருக்கிற அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரங்களில் ஊற்று என்று சொல்லிவிட்டான். அதேன்படி அந்த அந்த பெண்ணானவள் அப்படியே செய்தாள். செய்யும் பொழுது இன்னும் ஒரு பாத்திரம் கொடு என்று கேட்கும் பொழுது காலி பாத்திரம் இல்லை என்று பிள்ளைகள்கிட்ட இருந்து பதில் வருது. உடனே அந்த ஊற்றி ஊற்றி என்ன செய்கிறா? ஒவ்வொரு காலி பாத்திரத்துலேயும் அந்த எண்ணெயை ஊற்றி ஊற்றி வைக்கிறா. பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த எண்ணெய் வருவது நின்று விட்டது. ஒரு குடம் எண்ணெய் தான்.
ஆனால் எவ்வளவு பாத்திரங்களில் அவள் அந்த எண்ணெயை வார்த்தாள். உடனே அவள் என்ன செய்கிறா, நேரம் திரும்பவும் போய் எலிசாவிடத்தில் சொல்கிறாள். அப்போ எலிசா அவளுக்கு நல்ல ஆலோசனை. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் தான் என்ன செய்யணும், ஆலோசனையை கேட்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ இந்த பெண்ணிடத்தில் அப்படி அவள் கேட்ட உடனே அவன் அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குறான். என்ன செய்ய சொல்கிறான், அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு போய் விற்று உன்னுடைய கடனை முதலாவது அடைத்து விடு, மீதி உள்ளதை வைத்து உன் ஜீவனத்தை நடத்து அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அதை மாதிரி அவள் அப்படியே செய்தாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக நாம் இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்துலலாம் போய் எங்கள் வீட்டில் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நம்ம கர்த்தரிடத்தில் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நாம் நடப்போம். திரும்பவும் அவர் சொன்னது நிறைவேறிய உடனே அவரிடத்திலே போவோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் என்பதை இந்த ஸ்திரீயின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அடுத்த ஸ்திரீ யாருன்னு சொன்னால், எலிசாவை வரவேற்ற சூனேமியாள். அதுவும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 36ஆவது வசனம் வரைக்கும் இருக்குது. அவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாள்னா, அந்த சூனேம் என்ற ஊரில் அவள் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ. 4:8 சொல்லப்பட்டிருக்கு, சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னா ரெஸ்பெக்டட் உமன், அப்படி எல்லாராலையும் மதிப்புக்குரியவளாக இருந்த அந்த பெண் யாரை அழைக்கிறாள், எலிசாவை தன் வீட்டிற்கு, ஊழியக்காரனை தன் வீட்டிற்கு அழைக்கிறாள். வருந்தி அழைத்து அவனுக்கு என்ன செய்கிறாளாம், போஜனம் கொடுக்குறாளாம். ஒவ்வொரு தடவையும் அவர் அந்த ஊர் பக்கமாக வரும் பொழுதெல்லாம் தான் வீட்டுக்கு அவனை வரும்படி அழைக்கிறாள். அவனும் வந்து சந்தோஷமாய் சாப்பிட்டு விட்டு செல்வானாம். அப்படி அவன் வர்றதும் போகிறதுமாக இருக்கும் பொழுது அவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறாள், அந்த ஊழியக்காரனை குறித்து அவள் ஒரு மதிப்பிடுகிறாள். நம் வீட்டுக்கு வருகிறவர்களை நல்ல முறையில் அவர்களை நாம் உபசரிக்கும் பொழுது அவர்களும் நல்ல முறையில் இருப்பார்கள். அப்போ அவள் என்ன கூறுகிறாள் பாருங்க, 9வது வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று அறிகிறேன். அப்போ தேவ ஊழியம் செய்கிறவர்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், அவரோடு உள்ள உறவை நாம் வைத்து கொள்ள முடியும். தீர்க்கதரிசியானவன் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் எலிசா இருந்தான். அதனால் அவனை எப்படி கண்டு கொண்டாள், அவன் ஒரு பரிசுத்தவான். அப்போ அவனுக்கு ஒவ்வொரு தடவை வரும்போதும் அவன் தங்குவதற்கு நம்ம வீட்டில் ஒரு மேல் வீட்டு அறையை கட்டுவோம். அதில் கட்டில் போடணும், அப்புறம் மேஜை வைக்கணும், நாற்காலி வேணும், குத்து விளக்கு, இவ்வளவும் வைத்து அவனுக்கு அந்த ரூமை நம்ம கொடுப்போம்னு சொல்லி தன் புருஷனிடத்தில் சொல்லி அப்படியே கட்டி அவனை அந்த வீட்டுக்கு வரும்படி வைக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு தடவையும் ஊழியத்துக்கு வரும்போது அங்கே தங்குறது அவனுக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது தான் எலிசா கேட்குறான், இப்படி நம்மளை நல்லா விசாரிக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி எலிசா கேட்கும்போது அந்த எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி சொல்கிறான், அவன் வீட்டில் பிள்ளையே இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் வயதானவன் சொல்லும்போது உடனே எலிசா அவளை கூப்பிட்டு சொல்லுகிறான் பாருங்க, 16வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். 17வது வசனம். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னுடைய சொன்னபடி
ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அதாவது உற்பத்தி கால திட்டம்னா 10 மாதம் அந்த அளவில் அவள் ஒரு குமாரனை என்ன செய்கிறாள், பெறுகிறாள். அப்போ அவளுடைய நல்ல குணங்களுக்காக கர்த்தர் அவளுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் இருந்தால் கூட ஏற்ற வேளையில் அவன் என்ன செய்கிறார், ஆண்டவர் ஒரு பிள்ளையே கொடுக்குறார். அவள் நன்மை செய்தாள், அதனால் கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்கிறாள். எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் அவள் பெற்றான்னு பாருங்கள். அந்த பையனுக்கு ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போய் வயலில் இருக்கும்போது அவனுக்கு தலைவலிக்குன்னு சொல்கிறான். உடனே அவனை என்ன செய்கிறாரு, தகப்பன் வீட்டுக்கு மனைவி இடத்துல அனுப்புகிறார். மனைவி இடத்துல வந்தோடனே அவள் மடியில் கடத்தி இருக்கும்போது அந்த பையன் என்ன செய்கிறான், தலைவலியிலேயே செத்து போயிடறான். செத்து போன உடனே அவள் ஓடி போய் புருஷன்கிட்டையோ ஊரார்கிட்டையோ யார்ட்டையும் சொல்லலை. பிள்ளையை கொண்டு போய் அந்த கட்டிலில் கிடத்துறான். அவளுக்கு அப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சு. யாருடைய கட்டிலில், எலிசா வந்து தங்கி படுக்கிற அந்த கட்டிலில் இந்த பிள்ளையை கொண்டு கிடத்திட்டு தன் புருஷனுக்கு சொல்லி விடுகிறான், நான் இந்த மாதிரி எலிசா தீர்க்கதரிசியின் இடம் மட்டும் போய் வருகிறேன், எனக்கு குதிரைக்கு சேடம் கட்டி அனுப்புங்கன்னு சொல்லி அவள் சொல்லி விடுறான். அப்போ அவன் யோசிக்கிறான், ஆனாலும் அவள் ஒன்றும் சொல்லலை, இதான் சொல்கிறான். உடனே இவ என்ன செய்கிறா, அங்கே போகிறான் எலிசா கிட்ட போய் அவனை வருந்தி அழைத்து கூட்டிகிட்டு வரான். பாதத்தில் விழுந்து அவனை வருந்தி அழைத்து தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே அவன் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். பாருங்கள் 4ஆம் அதிகாரத்தில் 32. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உடனே இவன் என்ன செய்கிறானா, உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து அந்த பிள்ளை கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அப்புறம் 35வது வசனம், அவன் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். உடனே என்ன செய்கிறா, எலிசா சூனேமியை அழைத்து அவளிடத்தில் கூறுகிறான், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி. அப்போ அவள் சந்தோஷமாக வந்து தரை மட்டும் குனிந்து, அவ்வளோ கனம் பொருந்திய ஸ்திரீ, இவன் சாதாரணமான ஒரு ஆள், இவங்கிட்ட தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாளாம், தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்ன, அவள் கனம் பொருந்தியவளாக இருந்தாலும் ஊழியக்காரனை மதிக்கிறாள், அவனுக்கு பிரத்யேகமான ஒரு இடத்தை கொடுக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் சொல்கிறார். இயேசுவானவரே சொல்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41 42 வரைக்கும் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அதை மாதிரி தான் இந்த ஸ்திரீக்கு முதலாவது பிள்ளை கொடுக்கப்பட்டது. இறந்த பிள்ளையையும் திரும்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், உயிரோடு கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், ஊழியக்காரரை உபசரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை கிடைக்குது. பஞ்சம் வரும்போது இவளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, பஞ்சம் வரப்போது 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருக்கும், நீ அப்போ இந்த இடத்த விட்டு பெயிரு அப்படின்னு சொல்லி எலிசா வந்து சொல்கிறான். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அப்படி அவட்ட சொன்னதுனால அவள் அந்த இடத்த விட்டு போய் பெலிஸ்தர் நாடுகளில் அவள் இருக்கிறாள். அப்புறம் இங்கே பஞ்சம் முடிந்து விட்டது என்று தெரிஞ்சவுடனே திரும்ப வாரா.
திரும்ப வரும்போது அவளுடைய வயல், அவளுடைய எல்லாமே அவளுக்கு திரும்ப கிடைக்கும்படி அந்த ராஜா செய்கிறான் பாருங்க. 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவனுக்கு அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார். எப்படி ஆண்டவர் அவ்வளோ கிருபையாக அவளை நடத்துகிறார். அவள் செய்தது என்ன? தீர்க்கதரிசியானவனுக்கு அவள் ஒரு நன்மை செய்தார். அதனுடைய பலனை அவள் அடைகிறாள். அதுபோல் நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பரிசுத்தவானா உண்மையாக கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவங்க அறிந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம உதவி செய்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அடுத்தாப்புல 3வது கானானிய ஸ்திரீ. இயேசு தீரு சீதோன் பட்டணம், அது எங்கே இருக்குன்னு சொன்னால் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 26லேருந்து 30 வரைக்கும் இந்த சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போகையில் அந்த இடத்தில் சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து தன் மகள் பிசாசினால் கொடிய அவஸ்தைப்படுவதாக அவரது பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி என்ன சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். சிலருக்கு ஆண்டவர்கிட்டருந்து சுகமாயிடணும், எப்படியாவது சுகம் மட்டும் கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்காங்களே ஒழிய தங்கள் இருதயத்தையோ இயேசுவையோ தங்களுக்கு தெய்வமாக என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க சொல்கிறது எங்களுக்கு சோமாயிடணும், சோமனுங்க எங்களுக்கு சோமாயிடணும். அப்படிலாம் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு சொல்கிறார். தெய்வீக சுகமாக்கி அந்த அப்பத்தை, அது பிள்ளைகளுக்கு உரிய அப்பந்தான். யாரெல்லாம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகும் பொழுது தான் அந்த தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த அப்பத்தை நாம் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் அவருடைய பிள்ளைகளாக மாறணும். இப்போ இந்த கானானிய ஸ்திரீ அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்குறார். இப்போ முதல்ல ஆண்டவர் அப்படி சொல்கிறார். உடனே அவள் என்ன சொல்கிறா பாருங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதில்லை என்றார். அதற்கு அவள் 27, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பிசாசு கட்டிலேருந்து அவளுக்கு விடுதலையை கொடுத்தார். அப்போ நம்ம இயேசுவை என்ன செய்யணும்? சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். எப்படி அவள் தன்னை தாழ்த்தி, நான் நாய்க்குட்டி தான் ஆண்டவரே, ஆனாலும் உன்னுடைய மேசையிலேருந்து உழுற துணிக்கைகளையாவது நான் பொறுக்கிக் கொள்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு கர்த்தர் இடத்துல கேட்டதுனால ஆண்டவர் என்ன, உன் விசுவாசம் பெரியது, ஏன்னா அவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்தாள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அப்படி நம்ம கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவரையே பின்தொடர்ந்து செல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்கிறார்? சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். 4வது லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம். இயேசுவானவர் என்ன செய்கிறாரு? காணிக்கை பெட்டியின் தேவாலயத்துக்கு போய் அதில் காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தார். காணிக்கை பெட்டி பக்கத்தில் உட்காந்து காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், அதில் ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அப்பொழுது ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டார். இப்போ ஆண்டவர் சொன்னது என்னது? இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லாரும், ஏன் அப்படி சொல்கிறாரு? அவர்கள் எல்லாரும் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து, பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டாங்க. இவளுக்கு என்ன இருக்குது? 2 காசு தான் இருக்குது. அதை வச்சு தான் அவள் பிழைக்கணும். அந்த காசையும் யாருக்கு போட்டுட்டா? காணிக்கையாக போட்டு விட்டாள்.
அதனால இவளுடைய காணிக்கையே சிறந்தது என்று சொல்லி இயேசுவானவர் அவளை குறித்து சொல்கிறார். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஏழை விதவையின் காணிக்கையை அவர் என்ன செய்கிறார்? மிகைப்படுத்தி கூறுகிறார். அப்போ அதுபோல் கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தும் பொழுது நம்மையே என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஏன் ஏற்றுக்கொண்டார்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தினாலேயே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தலாம். விசுவாசத்தோடு நம்ம பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய பலியை, நம்முடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வார். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை நீதிமான் என்று சாட்சி கூறுகிறார். அவன் காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்முடைய காணிக்கைகளை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம் முழுவதுமாக நாம் என்ன செய்யணும்? நம்மையே அவருக்கு தத்தம் செய்கிறவர்கள். எப்படி அந்த விதவை தன்னிடத்தில் இருக்கிறத அப்படியே போட்டான் ஆண்டவருக்கு, அதுபோல் நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு தாராளமாய் மனமோந்து கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக சமாரிய ஸ்திரீ, யோவான் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 42 வசனங்களில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? சீகார் என்ற சமாரியா தேசத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு போய் அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு கிணற்றின் அருகில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது தண்ணி எடுக்க வந்த சமாரியா ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் கேட்குறார், தாகத்துக்கு அப்போ அவள் என்ன சொல்கிறா? நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் வாங்கலாமான்னு சொல்லும்போது ஆண்டவர் தம்மிடத்தில் ஜீவ தண்ணீர் இருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அவளுக்கு அதை குறித்ததான செய்தியை கூறும் பொழுது அவள் கேட்குறாள். அப்படி சொல்லும்போது எனக்கு அந்த தண்ணி எப்பவும் கிடைக்கும்படி செய்ய மாட்டீரான்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் புருஷனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லும்போது தான் அவள் சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை. உண்மையே சொன்னான். அதனால் ஆண்டவர் அவளுக்கு, இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை, நீ 5 புருஷர்களோட வாழ்ந்த, இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்லன்னு சொன்ன உடனே அவள் என்ன செய்கிறா? தனக்கு இருக்கிறத தன்னுடைய காரியங்களையெல்லாம் இவர் சொல்லிட்டார். அப்போ வரப்போகிற மேசியா தான் இதை இப்படி செய்வார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அந்த வசனத்தை பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ அதை நமக்கு என்ன செய்வாரா? அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவானவர், நான் தான் உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்று சொன்ன உடனே அவள் மேசியாவை கண்டு கொண்டேன் என்று சொல்லி தனக்குள்ளே அடக்கி வைக்கலை. ஏன்னா அவள் புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீ, ஊருக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஆனால் என்ன செய்தாலும் அவளுக்கு இருக்கிற உற்சாகத்தில் கையில் குடத்தை, தண்ணி பிடிக்க வந்த குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடினாள். போய் மக்களிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, 29வது வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க? அவரிடத்துல வந்து அவரை பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது 39வது வசனம், தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ள. அவருடைய வார்த்தை என்னது? நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொல்லிவிட்டார். இப்போ உள்ளத்தை அறிகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் மேசியா என்பதை அவள் என்ன செய்தாலாம்? அங்கு உள்ள மக்களுக்கு சொல்கிறார். அவர்கள் அதை சமாரியர், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் 2 நாள் தங்கி உம்முடைய நீர் பேசும், உம்முடைய உபதேசத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்ன உடனே ஆண்டவரும் 2 நாள் அங்கே தங்கினார். தங்கி அவர்களோடு பேசினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாக்கிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அவர் யார்? இப்போ
உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அவர்தான் மேசியா என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்லி தான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணும்னு சொல்லி அவள் ஒரு சுவிசேஷியாக மாறிவிட்டாள். அதுபோல கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? பாவத்திலிருந்து மீட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை மனந்திருமுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற செய்தியை நாம் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறோமா? இதுதான் அந்த சமாரியா ஸ்திரீ, புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீ தான். அவா மூலமாக அந்த ஊரார் முழுவதும் எங்கே வந்துட்டாங்க? இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படி 5 பெண்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது தீர்க்கதரிசி புத்திரரின் மனைவி, 2வது சூனேம் என்ற ஊரில் உள்ள கனம் பொருந்திய ஸ்திரீ, 3வது கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீன்னா அவள் சபிக்கப்பட்ட ஸ்திரீ. நம்ம இத்தனை வகைகளை பார்க்குறோம். தீர்க்கதரிசி புத்திரரின் மனைவி, அப்போ ஊழியக்கார் இல்லையா, ஊழியக்காரனுடைய மனைவி. அடுத்தவா கனம் பொருந்திய ஸ்திரீ, அடுத்தவா கானானிய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட இடத்துலேருந்து வந்த ஸ்திரீ. 4வது மிகவும் ஏழையான ஒரு விதவை பெண், 2 காசு காணிக்கப்பட்டவா. 5வது புறக்கணிக்கப்பட்ட ஸ்திரீ. இவங்க எல்லாரும் பேர் கொடுக்கல, ஆனால் அவங்களுடைய செயல்களையும் நற்குணங்களையும் இந்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பேர் எங்கே எழுதப்பட வேண்டும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் நாம் நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலும் 5 ஸ்திரீகளுடைய பெயர்கள் கொடுக்கப்படாவிட்டாலும் அவர்கள் செய்த செயல்களை வேதத்திலிருந்து அறிந்து கொண்டோம் அப்பா. அப்படிப்பட்ட ஸ்திரீகளாக எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி கொண்டு கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, அநேகரை உம்மண்டை வழி நடத்துகிறவர்களாக, சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் செய்தியை நீர் கொடுத்தீர், இனிமேலும் நீர் காக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா. கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து யாவரையும் நீர் காத்து கொள்ளும். அதில் உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், எல்லாரையும் கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். நீரே வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் வேதாகமத்தில் பேர் அறியப்படாத பெண்கள் 5 பேரை பற்றி தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.